ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெண்டுகை. இந்த சீரீஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு ஸ்பின் சீரீஸ் தான். இந்த இதில் நம்ம நிறையா ஸ்பின் பண்ணுவோம் இந்த சீரீஸில். இது பார்ட் 1. பார்ட் 2 வேணால் நீங்கள் 100 லைக்ஸ் இந்த வீடியோ கொடுத்தீங்கன்னா நான் பார்ட் 2 போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரோலில் தான் நல்லதாக கச்சா நல்லாயிருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ரோலில் என்ன கச்சிருக்குன்னா லெஜெண்ட்ரி ஃப்ரூட், சாண்ட் ஃப்ரூட் தான் கிடச்சிருக்கு. ஓகே, ஸ்டார்ட்டே ரொம்ப நல்லா இருக்குது. சரி வாங்க அடுத்த ரோல் பண்ணலாம். ஓகே, செகண்ட் ரோல் வந்தாச்சு. இப்போ இதுக்கு எனக்கு என்னமோ மித்திக்கல் தான் வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது. ஓகே, என்ன வந்திருக்குன்னா மித்திக்கல் இல்லை, லெஜெண்ட்ரி டைமண்ட் ஃப்ரூட் தான் கிடச்சிருக்கு. இது என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. எப்படி இருந்தாலும் இதை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆனால் சும்மா இன்வென்ட்ரியில் இருக்கட்டுமேனு வச்சுக்க போகிறேன். ஓகே வாங்க அடுத்த ரோலை பண்ணலாம். ஓகே, இப்போ தேர்ட் ரோல் பண்ண வந்தாச்சு. இதுலையாவது எதாவது நல்லதாக கொடுத்தா நல்லா தான் இருக்கும். இந்த தடவை லெஜெண்ட்ரி அது கிடைக்கணும். ஓகே, என்ன கிடைக்குது? மேக்மா ஸ்பின்னா. அடடா, மேக்மா கச்சாவது நல்லாயிருக்கும். ஸ்பின்னு போய் கொடுத்து விட்டானுங்க. இப்போ ஃபோர்த்து ரோல் பண்ண வந்தாச்சு. இப்போ இதுக்கு எவ்வளோ கேட்குறேன்னா 4800. ஓகே பண்ணலாம். ஏதாவது மித்திக்கல். பரவாயில்ல, லெஜெண்ட்ரி கிடச்சிருக்கு. குவேக் ஃப்ரூட்டு என்கிட்ட ஒன்று தான் இருக்குது, அதனால் நான் இதை வச்சுக்கிறேன் இன்வென்ட்ரியில். சரி ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 5th ரோல் பண்ண வந்தாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா அந்த 3 ஃப்ரூட்டை பார்த்தேன். இந்த 3 ஃப்ரூட்டுமே இன்வென்ட்ரியிலே இல்லை, அதனால் இதை நான் எல்லாத்தையும் 3த்தையும் நான் வச்சுக்கலான்னு இன்வென்ட்ரியில் போட ஆரம்பிச்சிட்டேன் ஒன்று. இப்போ பாம்பு. சரி, இது 3த்தையும் போட்டு நம்ம போய்ட்டு ரோல் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா 5th ரோலு. இந்த ரோலாவது ஏதாவது நல்லதாக மித்திக்கல் அது மாதிரி ஏதாவது கச்சா நல்லா தான் இருக்கும். இப்போ என்கிட்ட 2 குவேக்கு, 2 டைமண்டு, 2 சாண்டு, அதுக்கப்புறம் பிளேடு, பாம்பு, ஸ்பைக்லாம் ஒன்று தான் இருக்குது. 2 ஸ்ப்ரிங் இருக்குது, அதுக்கப்புறம் 2 வெனம் இருக்குது, 2 கோஸ்ட் இருக்குது. சரி வாங்க இப்போ ரோல் பண்ண போகலாம். ஓகே, இதான் என்கிட்ட இருக்க ஃப்ரூட்ஸு. 2 க்ரியேஷனும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 5th ரோல் பண்ண தான் வந்திருக்கோம். 5th ரோல் ஏதாவது நல்லதாக கிடச்சா நல்லாயிருக்கும். ஏதாவது மித்திக்கல் அப்படின்னா லெஜெண்ட்ரி அந்த மாதிரி எதாவது கிடச்சா நல்லாயிருக்கும். வாங்க என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ரோலை போடலாம். பார்த்திங்கன்னா என்கிட்ட 7 லட்சம் இருக்கான். 4 லட்சம் கேட்குறான் ரோல் போடுறதுக்கு. இந்த 4 லட்சத்துக்கு அவன் எதாவது நல்லதாக கொடுத்தா நல்லா தான் இருக்கும். செம்ம கைஸ், டீரெக்ஸ் கிடச்சிருக்கு. போடு செம்ம. ஐயோ, நம்பவே முடியல டீரெக்ஸ் ஃப்ரூட்டானு. ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு மித்திக்கல் ஃப்ரூட் கிடச்சி. சரி, இப்போ நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இதை வச்சு இந்த ட்ரேடிங் பண்ணலாம். ஓகே வாங்க இப்போ நம்ம அடுத்த ரோலுக்கு போகலாம். நம்மளுக்கு நெக்ஸ்ட் ரோலில் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரோலில் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ 5th ரோலில் போடலாம். இதில் ஏதாவது மித்திக்கல் அப்படின்னா லெஜெண்ட்ரி கச்சா நல்லாயிருக்கும். ரொம்ப மித்திக்கல் கிடைக்க போகுதுன்னு தோணுது. சரி, என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஏதாவது மித்திக்கல் அப்படின்னா சூப்பர், ஃபீனிக்ஸ் ஃப்ரூட் கிடச்சிருக்கு. பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகிறோம். பரவாயில்ல, ஃபீனிக்ஸ் ஃப்ரூட் என்கிட்ட இல்லை ஒன்று கூட, அதனால் நான் இதை வச்சுக்கிறேன். நல்ல ஃப்ரூட் தான். இப்போ 6th ரோலு. இதில் ஏதாவது மித்திக்கல்லாக வரும்னு நினைக்கிறேன். என்ன ஃப்ரூட்டு போச்சு ரப்பர் ஃப்ரூட். அதுக்குள்ளே அப்கிரேட் ஆகணும்னு பார்த்தா நம்ம கீழே இறங்கிட்டோம். அதனால் நெக்ஸ்ட்டு ஏதாவது லெஜெண்ட்ரி கச்சா நல்லா தான் இருக்கும். தடவை என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கே தெரில. ஓகே வாங்க ரோல் பண்ணி பார்க்கலாம். ஏதாவது புத்தா ஃப்ரூட்டு அந்த மாதிரி எதாவது கிடைக்குமா? போச்சு மறுபடியும் நம்ம கீழே தான் இறங்குறோம். நல்லா மேலே ஏறுறோன்னு பார்த்தா கீழே இறங்கணும். போன தடவையாவது ரேர் ஃப்ரூட் கொடுத்தாங்க, இந்த தடவை அன்காமன் ஈகில் கொடுத்துட்டானுங்களே. இப்போ 8th ரோல் தான் பண்ண வந்திருக்கோம். இந்த ரோலில் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஐஸ் ஃப்ரூட் கந்துச்சு. அது என்கிட்ட இல்லை, அதனால நான் அதை எடுத்துக்கிட்டு ரோல் பண்ணலான்னு வந்துட்டேன். இப்போ என்கிட்ட ஒரு ஐஸ் தான் இருக்குது, ஒரு ஐஸ் ஃப்ரூட் தான் இருக்குது. இப்போ ரோல் பண்ணலான்னு வந்துட்டேன். இப்போ ஒரு ட்ரிக் இருக்குது. இப்போ அந்த ட்ரிக்கு என்னென்னா, இந்த இதை வச்சு ஒரு போஷன் ரெடி பண்ணோம். இந்த ஃபார்ச்சூன் எக்ஸ்லியர் போஷனை மித்து தான் இது. இதை நம்ம இப்போ குடிச்சிட்டு ரோல் பண்ணோன்னா நல்லா வரும். குடிச்சிட்டுல ரெங்கோ குஸ்வாரில் இருக்க மூவ் ட்ரை பண்ணோம். ஆனால் என்கிட்ட நான் இன்னும் ஒரு மூவ் கூட அன்லாக் பண்ணல. ஆனால் நான் அது சும்மா குடிச்சிட்டு மட்டும் இது பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு எக்யூப் பண்ணிக்கலாம். எங்கடா இருக்குது இது? வார்ட்ரோப்லேயும் இல்லை, ஸ்டாஷ்லேயும் இல்லை, எங்கே இருக்குது? ஐயோ, எங்கே ஒரு வேளை பேக் பேக்கில் இருக்குமோ? அதோ இருக்குது. சரி, இப்போ இதை எடுத்து நான் இப்போ குடிச்சிட்டு இதனால ஏதாவது லக் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம்.
எனக்கு இந்த போர்ஷன் எனக்கு எல்லா போர்ஷனுமே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இந்த போர்ஷன் என்ன கொடுக்குன்னா அதுவாது என்ன பண்ணணும்னு தெரில. சரி இப்போ ரோல் பண்ணலாம். ஆனால் என்கிட்ட ரெங்கோக்கு மூவ் இருந்துச்சுன்னா அதையும் நான் போட்டிருப்பேன். இது ஒரு மித்து தான், இது இல்லை. சரி அதனால் நான் என்னோடய கேஸ் ஃப்ரூட் இருக்க மூவை ஒன்று போட்டு விட்டேன். இப்போ ரோல் பண்ணால் தான் நல்லதாக வருதான்னு பார்ப்போம். சூப்பர் ஃப்ளேம் ஃப்ரூட் நல்ல ஃப்ரூட்டாக தான் வந்திருக்குன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கெட்ட ஃப்ரூட் தான். ஒருத்தன் இந்த ஃப்ரூட் வேணும்னு கேட்குறான். ஆனால் இப்போ என்கிட்ட இந்த ஃப்ரூட் இல்லைனால நான் கொடுக்க மாட்டேன்ப்படா. இப்போ 9th ரோல் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வாங்க போய் பண்ணலாம். ஓகே லேக் ஆகுது வர லைட்டாக. இப்போ வாங்க போய் பண்ணலாம். இப்போ என்கிட்ட காசு எவ்வளோ இருக்குது? கரெக்டான அளவு காசு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே கரெக்டான அளவு காசு இருக்குது. இப்போ மித்திக்கல் தான் வரும்னு நினைக்கிறேன். என்ன ஃப்ரூட் வரப்போகுது? என்ன பிளேடு ஃப்ரூட்டு. இது எனக்கு தேவையில்லை போங்கடா. எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாவது மொக்க ஃப்ரூட்டாகவே கொடுத்துட்ருங்க. ஏதோ அப்போ தான் ஃபீனிக்ஸு கொடுத்தாங்கன்னு சந்தோஷப்பட்டா ஃபீனிக்ஸு மேக்மான்னு கொடுத்தாங்கன்னா இப்போ பார்த்தா பிளேடு ஸ்மோக் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கானுங்க. இதெல்லாம் ஒரு கேம் போங்கடாடே. இப்போ எப்படியோ 10th ரோல் பண்ண வந்தாச்சு. இதுலேயாவது ஏதாவது மித்திக்கல் அப்படின்னா லெஜெண்ட்ரி கச்சா கூட நல்லா தான் இருக்கும். சரி என்ன ஃப்ரூட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஐயோ இன்னும் ட்ராகன் டேலண்ட் சேஜ் வந்திருக்கான் போல இருக்கு. சரி வந்துட்ட இது என்னோட என்ன அப்கிரேட் பண்ணலான்னு தெரியலன்ட்டு ஒரு ரேர் ஸ்க்ரோல் இருக்குது. சரி ரெங்கோக்கு அப்கிரேட் பண்ணலாமா இல்லை வேணாம் ஃபிஷ்ஷிங் ராட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே ஐயோ தெரியாமல் கிராஃப்ட் கொடுத்துட்டேனே. என்சாண்ட்டு தானே கொடுக்கணும். சரி இப்போ என்கிட்ட போயிட்டு என்சாண்ட்டு ஃபிஷ்ஷிங் ராடு. ஓகே இதில் பார்த்திங்கன்னா ரீரோல் என்சான்மெண்ட்ஸில் போயிட்டு ரேர் ஸ்க்ரோலில் கொடுத்து இப்போ கொடுத்தா என்ன வரப்போகுது? ஓகே என்னது பெயிட்லெஸ் கேட்ச் லெவல் 1, ஃபிஷ் ஸ்கேனர் லெவல் 1, டேஸ்டி பைட் லெவல் 1, ஃபிஷ்ஷிங் ராட் ப்ரொடெக்டர் அபிலிட்டி ரீல் பூஸ்ட் ஸ்கில். இதில் எதுவுமே எனக்கு என்னென்னு புரியலையே. சரி நம்ம ரோலை போடப்போம் 10th ரோலை. இப்போ நம்ம 10th ரோல் போட வந்திருக்கோம். இதில் ஏதாவது லெஜெண்ட்ரி அப்படிலாம் மித்திக்கல் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதான் கிடைக்க போதும்னு நினைக்கிறேன். வாவ் லெஜெண்ட்ரி ஐஸ் ஃப்ரூட் கிடச்சிருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப ரேரு. இது எவ்வளோ வேல்யூ தெரியுமா? கிட்சூனையோட ட்ரிபிள் மடங்கு வேல்யூ. நான் இந்த ஐஸ் ஃப்ரூட்டை கிவ்அவே தரேன். யாருக்கு வேணுமோ கமெண்ட்டில் உங்களோட யூசர் நேம் இப்போ போட்டுட்டு போங்க. இப்போ 11th ரோல் போட வந்திருக்கோம். அதுதான் நல்லதாக கிடச்சா நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஐஸ் ஃப்ரூட் கிடச்சிது, அதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டேன். இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா 2 ஐஸ் ஃப்ரூட் இருக்குது. இப்போ வாங்க நம்ம போயிட்டு 11th ரோலை போடலாம். இப்போ 11th ரோலை போட வந்தாச்சு. அவன் என்ன சொல்கிறானோ அவங்க போடலாம். 0 மினிட்ஸா? யாரா இவன் கேம் டெவலப்பர் ஒழுங்காகவே டெவலப் பண்ணல போல இருக்கு. இந்த கிளிச்சு ஃபஸ்ட்டுலேருந்தே இருக்குது, ஆனால் இன்னும் இருக்கானு எதுக்கு இந்த இது இருக்குன்னு தான் எனக்கு போடல. 0 மினிட்ஸ்னால் என்ன அர்த்தம்? இப்போ 0 மினிட்ஸ்னால் கொஞ்சம் செகண்ட்ஸ் இருக்கணும். அது எவ்வளோ செகண்டாக இருக்க போகுது? ஒரு 30 செகண்டு அப்படிலாம் 60 செகண்டாக இருந்தால் கூட இவ்வளோ நேரம் ஆகாதே. இவன் ஏதோ நம்மளை ஸ்கேம் பண்ண தான் ட்ரை பண்ணுறானோ. இவன் ஒரு ஸ்கேமருங்க, ரொம்ப பெரிய ஸ்கேமர். இவனெல்லாம் நம்பவே கூடாது. அதனால் நீங்கள் இவன்கிட்ட ரோல் பண்ணுறத கம்மியாக வச்சுக்கோங்க. நீங்கள் தினமும் ஒரு ரோல் போடலாம். ஆனால் நீங்கள் ரோல் பண்ணுறது ஒரு வகையில் ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா நல்ல ஃப்ரூட்ஸ்லாம் கிடச்சின்னா ட்ரேடிங்க்கு யூஸ் ஆகும்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நான் டோ ஃப்ரூட் கிடச்சிது. அதை நான் என்ன பண்ணேன்னா சாப்பிட்டுட்டேன். ஏன்னா அது எனக்கு மித்திக்கல் அப்படின்னால நல்லா இருக்கும்னு நான் நினச்சி சாப்பிட்டேன். ஆனால் அது கிரைண்டிங்க்கு சுத்தமாக நல்லாவே இல்லை. ஏன்னா அதில் M1 கூட இல்லையா, அதனால் என்னால் அந்தளவுக்கு கிரைண்டே பண்ண முடியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், டோ ஃப்ரூட் இதில் எனக்கு அப்போ அதோட வேல்யூவே தெரியாது. அதனால் என்னடா ஃப்ரூட்டு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கோஸ்ட் ஃப்ரூட்டை சாப்பிட்டேன். கோஸ்ட் ஃப்ரூட்டை சாப்பிட்டேன். ஒரு நல்ல கிரைண்டிங் ஃப்ரூட் கூட இப்போ என்கிட்ட இல்லை. அதனால் கோஸ்ட் ஃப்ரூட்டை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு சொன்னான் இது நல்ல ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா 11th ரோல் எப்படியோ உருப்படியாக ஒரு ரோல் பண்ணியிருக்கோம். இப்போ 10 ரோலில் 11 ரோலில் ஒரு ரோல் தான் நல்ல ரோலே வந்திருக்கு பார்த்திங்கன்னா. இப்போ 12th ரோல் பண்ண வந்துட்டோம்.
இதில் பார்த்திங்கன்னா என்ன கிடைக்குதுன்னா சூப்பர் பரவாயில்ல. இப்போ தானே நல்ல ஃப்ரூட் கிடச்சிது. இப்போ ஈகிள் கிடச்சிருக்கு. என்கிட்ட ஆல்ரெடி ரெண்டு ஈகிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி வாங்க 13th ரோல் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா 13th ரோல் பண்ண வந்தாச்சு. வாங்க பண்ணலாம். ஓகே வாங்க பண்ணலாம். இதில் ஏதாவது நல்ல ஃப்ரூட் கிடச்சா நல்லா தான் இருக்கும். லைக் மித்திக்கலே கிடைக்கல. குவேக் பரவாயில்ல. லெஜெண்ட்ரி ஃப்ரூட் தானே. கண்டினியூஸாக 2 லெஜெண்ட்ரி ஃப்ரூட் கிடச்சிருக்கு. இந்த வீடியோலேயே நம்ம 4 லெஜெண்ட்ரி ஃப்ரூட் கிடச்சிருக்கு. செம்ம தான். 4 லெஜெண்ட்ரி ஃப்ரூட்டு. மீதிலாம் வந்து 1 ரேர் 2 ரேர் ஃப்ரூட்டுன்னு நினைக்கிறேன். தெரில. இப்போ வாங்க இப்போ வந்து 14th ரோல் போடலாம். இப்போ 14th ரோல் பண்ண வந்து நான் அந்த மித்தை மறுபடியும் ட்ரை பண்ணலான்னு அந்த போர்ஷனை செஞ்சுட்டு வந்துட்டேன். எங்கடா அந்த போர்ஷனை அந்த ஒர்க்கு. அதுவும் இப்போ வந்து நான் ரெங்கோக்குள்ள ஒரு ஸ்கில் வந்து மாஸ்டர் பண்ணிட்டேன். அதனால் இப்போ நான் வந்து ரெங்கோக்குவில் ஒரு மூவு, ட்ராகன் டேலனில் ஒரு மூவு. அதனால் இப்போ நான் போர்ஷனை குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு ரெங்கோக்குள்ள ஒரு மூவை போட்டுருவோம். இப்போ வந்து ட்ராகன் டேலனில் போடலாம். ட்ராகன் டேலனில் இந்த எம்பர் ஆம்பிலியேஷன் அதை போட்டு விட்டுறேன். இப்போ வந்து ரோல் பண்ணால் எதாவது நல்ல ஃப்ரூட் கிடைக்குதா அப்படி இல்லைன்னு பார்ப்போம். ஓகே வாங்க. சரி இந்த தடவை சூப்பர் ஒரு பயங்கரமான ஃப்ரூட் கிடச்சிருக்கு. அது அப்படி என்னன்னா ஸ்பைக் ஃப்ரூட். இது என்கிட்ட ஆல்ரெடி 2 இருக்குதுதான் நினைக்கிறேன். தெரில. சரி இருங்க பார்ப்போம் என்கிட்ட 2 இருக்கான்னு இந்த ஃப்ரூட்டு. நான் வேறு எங்கெங்கேயோ போகிறேனே. இருக்குது ஆல்ரெடி 2. அதனால் இது எனக்கு தேவையில்லை. சரி நம்ம அடுத்த 15th ரோலை போகலாம். ஓகே இப்போ வந்து 15th ரோல் போட வந்தாச்சு. வாங்க போடலாம். இதில் ஏதாவது ஒரு மித்திக்கலாவது இந்த வீடியோவில் கிடையாது. நான் வந்து 28 நிமிஷம் இருக்கா. சரி எப்படியோ நான் வந்து 28 நிமிஷம் கழிச்சு வந்திருக்கேன். 28 நிமிஷம் தான் நினைக்கிறேன். கன்ஃபார்மாக தெரில. வந்தாச்சு. இதுலேயாவது எதாவது மித்திக்கல் ஃப்ரூட்டு கிடச்சா நல்லா தான் இருக்கும். சரி ரோல் பண்ணலாம். என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. மித்திக்கலாக பாம் ஃப்ரூட் தான் கிடச்சிருக்கு. சரி இதை வச்சு இப்போ எந்த யூஸும் இல்லை. அப்படின்னாலும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம வந்து 16th ரோல் போகலாம். இப்போ 16th ரோல் பண்ண வந்தாச்சு. 16th ஃப்ரூட்டை வாங்க ரோல் பண்ணலாம். இதுலையாவது எதாவது மித்திக்கலாக கிடச்சா நல்லாயிருக்கும். ப்ளீஸ் அதான் மித்திக்கலாக கொடுங்க. ஸ்மோக் ஃப்ரூட் இதுவும் எனக்கு தேவையில்லை. சரி வாங்க 17th ரோல் போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 17th ரோல் போட வந்திருக்கோம். இதில் ஏதாவது மித்திக்கலாக வருமானு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா லைட் ஃப்ரூட் தான் வந்திருக்கு. ஒரு டீசெண்டான ஃப்ரூட் தான். ஆனால் இது எனக்கு தேவைப்படாது. அப்படிலாம் நான் இன்வென்ட்ரியில் வச்சுக்கிறேன் இதை. ஓகே வாங்க 18th ரோலில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தேர்ட் சீலேருந்து செகண்ட் சி வரேன். ஏன்னா செகண்ட் சீல அந்தளவு பீஸ்ட்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் தேர்ட் சீல போயிட்டு அதுங்கெல்லாம் அடிச்சு காசு சேர்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து 4 லெஜெண்ட்ரி ஃப்ரூட் தான் கிடச்சிருக்குன்னு சொன்னேன்னா நம்மளுக்கு 5வது ரோல்லே ஒரு டீரெக்ஸ் ஃப்ரூட் கிடச்சிருக்கும். அது நான் சொல்லவே மாட்டேன். பார்த்திங்கன்னா 4 லெஜெண்ட்ரி ஒரு மித்திக்கல் ஃப்ரூட் கிடச்சிருக்கு. இதில் ஏதாவது ஒரு லெஜெண்ட்ரி ஃப்ரூட்டாவது கிடச்சா நல்லாயிருக்கும். என்ன ஃப்ரூட் கிடைக்குன்னு பார்க்கலாம். ஓகே என்ன ஃப்ரூட்டு வாங்க பார்க்கலாம். நல்ல ஃப்ரூட்டாக கிடச்சா நல்லாயிருக்கும். ஏதாவது லெஜெண்ட்ரி ஸ்மோக்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 18 ரோல்ஸ் பண்ணியிருக்கோம். நான் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 5 நாள் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.